டைம் சேனலில் இன்னைக்கு பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், பச்சரிசியை நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டோன்னா தான் அந்த வாசனை வரும். நல்லா வறுக்கணும். 1/4 டம்ளர் பருப்பு போட்டுக்கோங்க, பாசி பருப்பு. அதையும் வறுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், 3/4 கப்பு அரிசியும் பருப்பும், இதால் 1 டம்ளரு. இதுக்கு 3/4 கப்பு வெல்லம் அளவுக்கு ஊற்றினா போதும். பாருங்கள், இதில் 1க்கு 3/4 கப்பு வெல்லம் பிடிச்சி போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா கெட்டியாகி பாவு பதம் வரட்டுங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வெல்லம் போட்டு நல்லா பாவு இதாகிடுச்சு, கரைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, இந்த மாவு இந்த பாசி பருப்பும் இதையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இதில் தேங்காய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்து இந்த அரிசி கூடயே போட்டு நல்லா நான் அரிசி கூடயே போட்டு அரைச்சிட்டோம். ஒரு 5 மிளகாய் போட்டு அரைச்சாச்சு மாவோட. இது வெல்லம், தேங்காய் பூ போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கெட்டியாகட்டும். நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, போதும் வாசத்துக்கு தான். இதில் நல்லா கெட்டியாகிடுச்சு. இட்லி பானையில் உருட்டி வைக்க வேண்டியது. ஆற வச்சு எல்லாம் இப்படி உருட்டி வச்சாச்சுங்க. ஆவியில் வேக வைக்கலாம். இப்படி 10-15 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. நரன்னு அரைச்சதாலும் லேட் ஆகும். அந்த வேக